பிரைஸ் தி லார்ட். இந்த வீடியோ வந்து ஜீவன் நீரோடை அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அந்த சேனலை நடத்துற ஊழியக்காரருக்கு அவரோட பேர் எனக்கு தெரியல. நான் தம்ப்நெயில்ல கண்டிப்பா அவரோட பேரை வந்து அவரோட போட்டோ நான் போடுவேன். சோ நீங்க பாருங்க அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல கூட கொடுங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா 5 விதமான ஊழியங்கள் இருக்கு. இதுல மாதாந்திர வாக்குத்தத்தங்களை யார் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாம் கள்ள போதகர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அதுல பெயர்களை வேற அறிக்கையிட்டிருக்காரு. மோகன் சிலாசையா ஒரு பேரை அறிக்கையிட்டிருக்காரு. என்எல்ஜி பாஸ்டர் மோகனையா பேரை வந்து அறிக்கையிட்டிருக்காரு. ஊழியக்காரங்களோட பேரை பொதுவா அறிக்கையிட்டிருக்காரு. அதுவும் இல்லாத நிறைய பேர் சொல்லல அப்படின்றத வேற சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இவங்க மட்டும் கிடையாது. இதெல்லாம நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து மாதாந்திர வாக்குத்தத்தத்தை சொல்றாங்க. இதெல்லாம் வந்து கள்ள போதகம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. உண்மையா ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது அதை பார்க்கும்பொழுது. ஒரு ஊழியக்காரர் வந்து இப்படி வந்து ஜனங்கள இடர பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இடரல் உண்டாக்குகிறவனுக்கோ ஐயோன்னு சொல்லி வேதம் சொல்லுது இல்லையா? இது மாதிரி ஒரு ஒரு ஊழியக்காரர் எவ்வளவு ஜனங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இவர் வந்து கள்ள ஊழியக்காரர், கள்ள போதகர் அப்படின்னு சொல்லும்பொழுது அது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது பெயரை சொல்லி அவர் வந்து சொல்றாரு அப்படின்னும்பொழுது உண்மையாவே ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்தது. இந்த சகோதரர் இந்த ஊழியக்காரர் இப்படி வந்து ஊழியக்காரங்களை பத்தி ரொம்ப தரைக்குறைவா பேசுறாரே அப்படின்னு சொல்லிட்டுன்னு மாதாந்திர வாக்குத்தத்தம் கொடுக்கறது வந்து எந்த விதத்துல தப்புன்னு சொல்லி பைபிள் சொல்லுதுன்னு எனக்கு தெரியல. அவருடைய சேனலுக்கு கூட தான் ஜீவன் நீரோடைன்னு பேர் வச்சுக்கிறாரு. இப்படி ஒரு வார்த்தையே பைபிள்ல இல்ல. அப்போ இப்படி வச்சா அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சு வச்சிருக்கிறாரு. எல்லாமே வந்து நம்ம பைபிள் பிரகாரம் தான் நடக்கிறோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா யாரு எந்த ஊழியக்காரங்களும் கடைசி வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு சின்ன குறை இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவா சொல்றாரு, நல்ல போதகரேன்னு சொல்லும் பொழுது என்னை நல்லவன் என்று சொல்வான் ஏன்னு சொல்றாரு. பிதா ஒருவரே நல்லவர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த பூமியில வந்து அவ்வளோ நன்மை செய்தவரே என்னை நீ நல்லவன் சொல்ல வேண்டாம். பிதா ஒருத்தர் தான் நல்லவர். அப்ப இந்த பூமியில வந்து இந்த நம்மள வந்து நான் பாவம் இல்லாதவன், நான் குற்றம் இல்லாதவன் சொன்னா நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லியிருக்கு. அப்ப எல்லாருக்குள்ளயும் சின்ன சின்ன தவறுகள், சின்ன சின்ன வந்து ஒரு வீழ்ச்சிகள் ஏதாவது அவங்க வாழ்க்கையில இருந்திருக்கும். அவங்க விழுந்திருப்பாங்க, எழுந்திருப்பாங்க. அவங்களுக்குள்ள சின்ன சின்ன குறைகள் இருக்கும். இதெல்லாம் மனுஷர்களுக்குள்ள இருக்குது. மனுஷங்களுக்குள்ள எல்லாம் இருக்கும் அப்படின்றது நிச்சயமா கர்த்தருக்கு தெரியும். அதையெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி வந்து ஒரு ஊழியத்துக்கு விரோதமா ஒரு ஊழியக்கார பேரை அறிக்கையிட்டு பேசுறது வந்து எந்த விதத்திலயும் நியாயமே கிடையாது. தயவு செய்து இந்த ஊழியக்காரர் இந்த இந்த வீடியோ கூட டெலீட் பண்ணிட்டா நல்லா இருக்கும். இவர் வந்து கரெக்டா என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தாக்கா, கரெக்டா 12 மணிக்கு அவரோட வீடியோ வந்து அப்லோட் ஆகும். யூடியூப்ல நான் பார்ப்பேன். ஸ்டார்டிங்ல நான் பார்க்கும்பொழுதுல இருந்து நான் இப்ப வரைக்கும் பார்க்கிறேன். நடுவுல நான் எப்பயாவது பார்க்கணும்னு ஓபன் பண்ணி பார்க்கும்போதெல்லாம் எப்பவுமே ஏதாவது குறை சொல்ற ஒரு வீடியோ இருக்கும். ஏதாவது ஊழியக்காரர்கள் இது தப்பு, அது குறை, இது குறைன்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் சொல்லிட்டே தான் இருப்பாரு. இத வந்து பைபிள் சொல்லுதா? உன்னுடைய சகோதரன் ஒரு தவறு செஞ்சா நீ நேர்ல போய் சொல்லு அப்படின்னு எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றாரு. அந்த ரத்தப்பழி உன் மேல வராதபடிக்கு நீ போய் அவனுக்கு எச்சரி அப்படின்னு சொல்றாரு. அப்படி உங்க கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா நேரா போய் சொல்லுங்க. அவர் எப்பேற்பட்ட போதகராக இருந்தாலும் சரி, நீங்க நேரா போய் அவர அ போய் பேசி நீங்க சொல்லலாம். அத விட்டுட்டு ஒரு ஊழியக்காரர் வந்து பெயர்கள நீங்க வந்து சொல்லி பட்டியலிட்டு இவங்கெல்லாம் கள்ள போதகர்கள்னு சொல்றது வந்து எந்த விதத்திலயும் முதலாவது நியாயம் கிடையாது. அவங்க சொல்றது வந்து சத்தியத்த தான் சொல்றாங்க. ஏதோ வெளியில இருந்து கொண்டு வந்து வாக்கு தத்துவம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணல, கொண்டு வந்து சொல்லவே இல்ல. இப்ப நீங்க ஜீவன் நீரோடைன்னு சொல்லி வச்சிருக்கீங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கற்பனை மாதிரி. இப்படி வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி. அத போய் ஒரு ஜீவ நீரோடை உங்களை காப்பாற்றும்னு சொல்லி நீங்க ஒரு வாக்குத்தத்தம் குடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, அது முற்றிலுமா தப்பு. ஆனா அவர் என்ன சொல்றாங்க, வாக்குத்தத்தங்கள தான் எடுத்து என்ன பண்றாங்க, குடுக்குறாங்க. அப்ப மாதம் முழுவதுமா அந்த வாக்குத்தத்தங்கள அறிக்கையிட்டு, அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது, அதுக்குள்ள இருக்கிற வசனங்கள வச்சு ஒரு சத்தியத்த போதிக்கும் பொழுது, அது இருதயத்துக்குள்ள பதியும். இப்ப நீங்க என்எல்ஜி போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வாக்குத்தத்தம் இருக்கும். அதே அந்த வசனம் இருக்கும். அதே வசனத்த மாதம் முழுவதுமா எப்படியெல்லாம் கொண்டு போய் போதிக்கணுமோ, அப்படியெல்லாம் அவங்க போதிப்பாங்க. அது இருதயத்துக்குள்ள ஜனங்களுக்குள்ள போகணும்னு சொல்லி திரும்ப 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 அந்த வசனங்களை வந்து கொண்டு வந்து ஜனங்களுக்கு முன்பாக வாரம் வாரம் அதை போதிக்கிறத நான் பார்த்திருக்கேன். அப்படின்னாக்கா இது வந்து எந்த விதத்துல கள்ள போதுமோன்னு இந்த ஐயா சொல்றாரு அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. இது இந்த மாதிரி பேசுறது வந்து கர்த்தருக்கே நிச்சயமா இது பிடிக்காது. ஆண்டவருக்கே இது பிடிக்கவே பிடிக்காது. இப்படி குறை சொல்லுகிற ஆவி சகோதரனுடைய சகோதரனை பார்த்து நீ இப்படி ஒரு மூடன்னு சொன்னா கூட எரி நெருப்புல போடப்படுவ அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லியிருக்கு. அப்படின்னும் போது கள்ள போதகன் அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்துல இது நியாயம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சிலரோட போட்டோ சேர்த்து இன்னொரு சிலரோட போட்டோவோட ஜாயின் பண்ணி இவங்க எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி இந்த ஊழியக்காரர் காமிக்கிறாரு. இது வந்து உண்மையாகவே ஒரு ஆண்டவர ஏசப்பாவை ஃபாலோ பண்ற ஒரு ஃபாலோவர் இப்படி பேசக்கூடாது. சத்தியத்தை படிக்கிற ஒரு ஊழியக்காரர் வந்து ஒரு சக சகோதரனை சக ஊழியக்காரர்களை இப்படி வந்து தரக்குறைவா பேசுறது வந்து உண்மையாகவே சரியான ஆவி கிடையாது அப்படின்றதான் நான் உணர்ந்தேன். அதனால இந்த வீடியோவை நம்ம போடணும் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். ஒரு வாக்குத்தத்தம் திரும்ப திரும்ப ஜனங்களால அது திரும்ப திரும்ப மாதம் முழுவதுமா சொல்லும் பொழுது இன்னைக்கு நிறைவேறலனாலும் அந்த விசுவாசம் என்னைக்காவது ஒரு நாள் கிரியை செய்யும். அப்படிதான் ஜனங்கள்லாம் வந்து அந்த மாதாந்திர வாக்குத்தத்தத்துக்கு வராங்க. அந்த சர்வீஸ் அட்டென்ட் பண்றாங்க. ஒரு சிலருக்கு வந்து என் வாழ்க்கையில அது நிறைவேறி இருக்குன்னு சாட்சி கூட சொல்றாங்க. நான்லாம் கூட என்னால சொல்ல முடியும். நிறைய பேர் சாட்சி சொல்றாங்க. அது எப்படி சொல்றாங்க?
சத்தியத்தை தானே அவங்க போதிக்கிறாங்க. வேற எதுவுமே தனியா கொண்டு வந்து அவங்க தனிப்பட்ட கருத்தை வந்து சொல்லலையே, ஸ்டோரி சொல்லலையே, அவங்களுடைய விஷயங்களை சொல்லல. நான் இதை பண்ண, நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கூட ஓகே. இது ஒரு விதத்துல வந்து இல்ல அப்படி சொல்லக்கூடாது. வேதத்தை ஃபாலோ பண்ணி இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணுங்க, சத்தியத்தை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லாம இந்த ஊழியக்காரர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லலாம். அவங்க எந்த ஊழியக்காரங்களும் மாதாந்திர வாக்குத்தத்தம் கொடுக்குற எந்த ஊழியக்காரங்களும் அந்த மாதிரி சொல்றது இல்லையே. இந்த வசனங்கள தானே வச்சு சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. இந்த வசனங்கள தானே போதிக்கிறாங்க. ஜனங்களுக்குள்ள அந்த வசனங்கள தானே ஆழமா பதிய வைக்கிறாங்க. அப்ப அந்த வசனங்கள் அவங்க இருதயத்துக்குள்ள போகும்பொழுது அவங்க ஜெப நேரங்கள்ல அத அறிக்கையிட்டு ஜெபிப்பாங்க. அது விசுவாசத்தை பெருக பண்ணும். அது அவங்க வாழ்க்கையில சாட்சியா மாறும். அப்ப சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. ஒரு வசனத்தை எடுத்து அதுல சத்தியத்தை சொல்லி, அதுல உங்களுக்கு நன்மையை, விடுதலை, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது எந்த விதத்துல தப்பு? பொதுவா வந்து இந்த ஊழியங்கள் எல்லாம் வந்து அ எல்லாருமே வந்து கள்ள போதகர்கள்னு பேரிட்டு சொல்றது மகா பெரிய பாவம். தயவு செய்து இந்த ஊழியக்காரர் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடாம இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போய் பார்க்காம இருக்கிறது நல்லது. இல்லக்கட்டி அவருக்கு அவருடைய நம்பர் இருந்தா கூட கான்டாக்ட் பண்ணி ஒரு கண்டிக்கணும். அவருடைய நம்பர் எனக்கு தெரியல. எப்படி எடுக்கிறதுன்றது எனக்கு தெரியல. உண்மையாவே அவர் ஃபோன் பண்ணி இது சரியா பிரதர் நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் போல கூட இருக்கு. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி இந்த ஊழியக்காரோட ஃபோன் நம்பர் தெரியும்னா கூட சொல்லுங்க. நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசுறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யவே கூடாது. இவங்கள ஃபாலோ பண்ற நெறைய பேருக்கு வந்து இவர் ஒரு இடறலுக்குண்டான மனுஷனா இருக்கிறாரு. அப்படி அப்படி இருக்கக்கூடாது. எப்படியாகிலும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் சுவிசேஷம் கடந்து போனா போதும். அதுக்கு மீறி அவங்க ஏதாவது தவறு செய்றாங்க, பாவம் செய்றாங்க, பரலோகம் பார்த்துட்டே தான் இருக்கு. அவங்களுக்கு அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். அவனவன் கிரியைக்கு தக்க பலன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? பைபிள் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அவங்களுக்கு உண்டான பலன் நிச்சயமா அவங்களுக்கு கிடைக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையவே கிடையாது. ஆனா அவங்கள வந்து நீங்க மாதாந்திர வாக்குத்தத்தம் குடுக்கறதுனால நீங்க எல்லாம் வந்து கள்ள போதகர்கள். இந்த ஏப்ரல் மாசம் வாக்குத்தத்தம் யாரெல்லாம் குடுத்தீங்களோ அவங்க எல்லாம் கள்ள போதகர்கள் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு வீடியோவை போட்டு அந்த வீடியோவுக்கு லைக்கும் கமெண்ட்ஸும் வாங்கி அதுக்கு சப்ஸ்கிரைப் வாங்கி அப்ப நீங்க தான் பிரபலமா நினைக்கிறாங்க. அப்ப நீங்க யாருங்கய்யா? நீங்க யாரு? அப்ப நீங்க நல்ல போதகரா? உண்மையாவே கர்த்தரை வந்து ஆராதிக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. லைட் எல்லாம் போட்டுட்டாலே அவங்க வந்து ஆராதனையில வந்து ஏதோ ஒரு தப்பு நடக்குது. அப்ப இருட்டுல ஆராதிக்கணுமா உட்காந்து? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆராதனை பண்ணாலும் இப்ப ஆராதனை அப்படின்னாலே என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னாக்கா இப்படிப்பட்ட ஆராதனை எல்லாம் வந்துருச்சு. பயங்கரமா ஆராதிக்கிறாங்க. அப்படி யாருமே தயவு செய்து அப்படி சொல்லக்கூடாது. அது மோகன் பாஸ்டராவே இருந்தாலும், என்எல்ஜி மோகன் ஐயாவே இருந்தாலும் சரி, ஆஹ் அப்படி நிச்சயமா சொல்லவே கூடாது. அதாவது ஒரு ஊழியக்காரர் தவறு செஞ்சா நேரா போய் அவங்களுக்கு கண்டிக்கலாம், கூப்பிட்டு பேசலாம். இல்ல அவங்கள வந்து வழி நடத்தலாம். ஆண்டவர் அப்படித்தானே வழி நடத்துறாரு. ஒவ்வொருத்தரையும் தட்டி கொடுத்ததான இடறி விழுந்த பேதுருவே ஆண்டவர் கூப்பிட்டு ஒரு ஊழியக்காரரா ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறாரு. ஏன் இந்த காலகட்டத்துல இப்படிப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்க போடுறீங்க? எதுக்காக இப்படி ஜனங்களோட இருதயத்தை இடற பண்றீங்க? ஜனங்க வந்து அங்க இங்கயும் அலைஞ்சு திரியணும் அப்படின்ற ஒரு குழப்பத்துக்கு உள்ளாக்காதீங்க. அவங்களா போகட்டும், ஜனங்க போகட்டும். அவங்களுக்கு அங்க ஏதாவது தப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்துருவாங்க. கண்டிப்பா அவங்க வந்து ஆவியானவர் அவங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவங்களுக்கு உணர்த்துவார். இந்த இடம் தப்பு, இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் கொண்டு வருவார். சில இடங்கள்ல அங்க உட்கார வச்சு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுப்பார். இதெல்லாம் நீ செய்யாதுன்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்லிக் கொடுப்பார். நிறைய இருக்கு. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த கொண்டு வந்து சபையில வச்சு இதுதான் இது கள்ள போதவும் இவங்க பாடுறாங்க, இவங்க ஆராதிக்கிறாங்க, இப்படி எல்லாம் ஆராதிக்கிறதுனால இவங்க வந்து ஒரு கள்ள ஆராதனையை நடத்துறாங்க அப்படின்னு சொல்றீங்க. வசனத்தை கொடுத்தா இது வந்து இப்படிப்பட்ட போதகம் அப்படின்னு சொல்றீங்க. தீர்க்க தரிசனம் சொன்னாக்கா நீங்க பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உண்மையாகவே கர்த்தருக்காக ஊழியம் செய்யற எத்தனையோ ஊழியக்காரர்கள், வைராக்கியமான ஊழியக்காரர்கள் இன்னைக்கும் இருக்காங்க. நிறைய பாடுகளோடும், கஷ்டங்களோடும், உபத்திரவங்களோடும் தேவனுக்காக நிக்கணும்னு போராடி நிக்கிற ஊழியக்காரர்கள் இருக்காங்க. சரிங்களா? ஒருவேளை நீங்க பெயர் பட்டியலிட்டு அந்த ஊழியக்காரங்க எப்படிப்பட்ட பாடுள்ள பாதையில ஊழியங்களை நடத்துறாங்க தேவன் அறிவார். அவங்கள கை நீட்டுறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கல. ஏசப்பா சொன்னாரா? அவர் உங்ககிட்ட பேசினாரா? நீ போய் இன்னைக்கு கண்டின்னு சொன்னாரா? நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு சொன்னாக்கா உண்மையாகவே மனசு கஷ்டம். எப்படி இவ்வளவு லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை வந்து வழி நடத்துகிற ஒரு மேய்ப்பனை எப்படி இப்படி பேசுறாங்க? ஒரு ஊழியக்காரரை எப்படி இவ்வளவு தைரியமா பேசி இது கள்ள உழவன் போட்டோ போட்டு காமிக்கிறீங்க? உண்மையாகவே ஐயா உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? உண்மையா உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? ஒரு போட்டோ போட்டு அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கிறீங்களா? உங்களுக்கு உண்மையாகவே மனசாட்சி இருக்கா? நீங்க நல்ல ஊழியம் தான் செய்றீங்களா? உண்மையாகவே கர்த்தருக்கு தான் நீங்க ஊழியம் செய்றீங்களா? இல்ல உங்களுடைய சேனல் வந்து நிறைய போகணும் அப்படின்னு சொல்லி பேரெல்லாம் நீங்க வந்து ஆண்டவரே ஒருத்தங்களுடைய குற்றத்தை காண்பிக்கிற தேவனே கிடையாது. அவர் முதுகுக்கு பின்பாக போடுவாராம். அவர் கடலின் ஆழத்துல போடுவேன்னு சொல்லியிருக்கிறார். நீங்க யாரையா பெயர் சொல்லி மோகன் சி லாசர் ஐயாவை சொல்றதுக்கோ, இல்ல என்எல்ஜி பாஸ்டர் சொல்றதுக்கோ, இல்ல வேற எந்த ஊழியக்காரரை சொல்றதுக்கோ நீங்க யாரையா உங்களுக்கு அந்த அதிகாரத்தை யாரையா கொடுத்தது? உங்களுடைய சேனல்ல நீங்க அவங்களோட போட்டோஸ் எல்லாம் போட்டு இவங்க தான் பேரை ஆளை காமிச்சு போடுறதுக்கு உங்களுக்கு பரலோகம் பர்மிஷன் கொடுத்ததா? எப்படி நீங்க அதை செஞ்சீங்க? ஏன் செஞ்சீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நீங்க சொல்றதுனால அவங்க வந்து அவங்களோட ஸ்தானத்துல இருந்து இறங்க போறது கிடையாது. கர்த்தர் அவங்களோட இருக்கிறார். அவங்க நிச்சயமா நடத்துவார். எவ்வளவு பாடுகளுக்கு மத்தியில தேவனை தேடுகிற ஊழியக்காரர்கள் இன்னைக்கும் ஆண்டவர் வச்சுதான் இருக்கிறார். அவங்க எல்லாம் ஆண்டவர் பயன்படுத்திருக்காரு. ஒருவேளை அவங்களுக்குள்ள குறைகள் குற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா கர்த்தர் பார்ப்பார். அப்படி நீங்க கண்ணார பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க போன் பண்ணி பேசுங்க. நீங்க கொஞ்சம் பெரிய ஆளா இருக்கீங்களா என்னத்துல? ஏன்னா இவ்வளவு பாஸ்டர்ஸ் பத்தி சொல்றீங்க, நல்லா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, மைக் எல்லாம் வச்சுட்டு பெரிய ஜனத்துக்கு மத்தியில பேசுற மாதிரி தான் பேசிட்டு இருக்கீங்க. ஒருவேளை நீங்க வந்து நல்ல ஒரு பெரிய ஊழியக்காரரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க போன் பண்ணி பேசுங்க. இல்ல நேரம் உங்களோட
வண்டி எடுத்துட்டு போங்க. நீங்க டூ வீலர் வச்சிருந்தீங்களோ, கார் வச்சிருந்து நேரா போங்க. இந்த மாரி நான் பார்க்கணும். இப்படி ஏமாத்தலாமா? இப்படி அநியாயம் பண்ணலாமா? ஏன்னா புத்தகத்துல சொல்லியிருக்கு, வேதத்துல சொல்லியிருக்கு. நீ போய் கண்டி, நீ போய் எச்சரி. அந்த ரத்தப்பழி உன் மேல வராத இருக்கிறதுக்குன்னு சொல்லி நீங்க நேரா போய் சொல்லுங்கய்யா. எதுக்காக மனுஷர் ஜனங்கள வந்து நீங்க இவ்ளோ இடற பண்றீங்க? இவ்ளோ வந்து இந்த கடைசி காலங்கள்ல ஏன் ஜனங்கள நீங்க இப்படி குழப்புறீங்க? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன தேவனுடைய ஆவியானவர் ஒவ்வொரு ஜனங்களையும், ஒவ்வொரு விசுவாசிகளையும் அழகாய் போதித்து நடத்துறாரு. எல்லாரும் வேதத்தை வாசிக்கிறாங்க. எல்லாரும் இன்னைக்கு யூடியூப்லயும் பாக்குறாங்க. எல்லாரும் நெறைய விஷயங்கள் இப்ப நெறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பிடிக்க முடியாதவங்களுக்கு கூட காதுகளினால கேட்கிறாங்க. எது சரி, எது தப்புன்னு நிச்சயமா வந்து ஆவியானவர் ஒரு இடங்கள்ல இல்ல, ஒரு இடங்கள்ல அவங்களுக்கு புரிய வைப்பார். இன்னொன்னு ஒரு இடத்துல ஒரு மேய்ப்பர்களுக்கு கீழ கொண்டு போய் ஆண்டவர் வைக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா, ஆண்டவருக்கு தெரியும். எப்படி அந்த மந்தைய வந்து நடத்தணும்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும். அந்த ஊழியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். இவ்ளோ லட்சக்கணக்கான ஜனங்கள் வராங்க. எவ்ளோ ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் ஆத்துமாக்கள் வந்து சேர்றாங்க. நீங்க ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு வீடியோல வந்து அவங்களுடைய பெயர்களெல்லாம் அறிக்கையிட்டுட்டு போறீங்களே, முதலாவது நீங்க யார் அப்படின்னு சொல்லி உங்களுடைய அறை கதவை நீங்க மூடி என்ன பண்ணுங்க, நல்ல பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தை பெற்று தேவ சமூகத்துல கேளுங்க. ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் எது? நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? தேவ சித்தத்தை தான் நான் நிறைவேற்றினா, தேவனுடைய பாதையில தான் நடத்துறேனா? இப்படி நான் வீடியோவை போடுறேனே, இது பைபிள்ல எந்த இடத்துல இந்த ஊழியத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க? நான் கத்துக்கிட்டு தான் நான் வேலை செய்யறேனா? இல்ல நான் வேற ஏதாவது மாமிசமா செஞ்சுட்டு இருக்கேனா? அப்படி செஞ்சிருந்தா என்ன மன்னிங்கன்னு சொல்லி முதலாவது நீங்க உங்க கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த உதிரத்தை எடுத்து போடுங்க. அதுக்கப்புறமா நீங்க கை நீட்டுங்க. தயவு செய்து அநேக ஜனங்கள் நம்பிக்கையோடு இந்த ஊழியக்கார் ரொம்ப கர்த்தரால நடத்தப்படுகிற ஊழியக்கார் எவ்வளவு ஒழுங்குபடுத்துறாரு, எங்களை வந்து சரிப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட போயிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையை நீங்க அப்படியே விடுங்க. அவங்க கிட்ட குறைகள் இருந்தா கர்த்தர் பார்த்து அவங்களை அது சரி செய்வார். இந்த மாதிரி நீங்க வீடியோ போடுற நிமித்தம் உண்மையாகவே அது உங்களுக்கு தான் பேர் வந்து கெடுமே தவிர 9 பேர் உங்களுக்கு நல்ல கமெண்ட் கொடுத்திருக்கலாம். ஐயா நீங்க கரெக்டா சொல்றீங்க, சூப்பரா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துக்கலாம். ஒரே ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, நீங்க சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த ஒருத்தர் கேளுங்களேன். ஒருத்தரத கேளுங்களேன். ஏன் அவங்க மட்டும் அப்படி சொல்லணும்? அப்ப 9 பேர் சொன்னா வந்து சரியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல. அவங்களுடைய புத்திக்கு என்ன எட்டுச்சோ அதை வச்சு ஆமான் சாமி போடுறாங்க. அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. அதனால தயவு செய்து ஊழியக்காரங்களை குறை சொல்றதை விட்டு, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்க போடுறதை விட்டு, தேவ சமூகத்துல உட்கார்ந்து உங்களுடைய அழைப்பு என்ன அப்படின்றத நீங்க பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்துல தயவு செய்து நீங்க இந்த கடைசி காலங்கள்ல மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே இந்த ஊழியக்காரங்களுக்கு விரோதமா நான் பேசியிருந்தா என்ன மன்னிங்க அப்படின்னு சொல்லி தயவு செய்து மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் உங்களை மன்னிப்பார். உங்க ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும்னா, நீங்க பரலோகத்துக்கு போகணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா, எந்த சகோதரியும் பார்த்து தயவு செய்து நீங்க கை நீட்டாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.